ஹாய் ஆல். நம்ம என்னதான் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அன்றைக்கி தாங்க நல்ல ஹெவி வேலையாக இருக்கும். யாரெல்லாம் இதை பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு முடிச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அத்தை மட்டனும் சிக்கனும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. காலை சாப்பாடு முடிச்சோடனே பார்த்திங்கன்னா மதிய சாப்பாடையும் ஆரம்பித்தாச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் போகிற பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் பாப்பா மட்டன் குழம்பு சாப்பிடாதனால அவளுக்கு அதிலே சூப்பு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. வேக வைக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் நான் காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா பாப்பா சாப்பிட மாட்டாளன்னா அதில் விசில் மேலே வராமல் இருக்கிறதுக்கு அந்த பொங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஸ்பூன் போட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா அந்த அத்தை பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க 2 பேத்துக்கு பார்த்திங்கன்னா லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் மசாலா நல்லா இறங்கணும்னு சொல்லிட்டு நல்லா கோடி கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மசாலா இறங்கணும்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டு வதக்கும் போதே சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் மசாலாவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு இறக்கணுன்னா பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிரும். நல்லா பாருங்கள் லெக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இல்லையா. இதே நம்ம கோடி கிழிக்காமல் போடும்போது நல்லா பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே மசாலாவெல்லாம் இறங்கவே இறங்காது. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். இங்கிட்டு பார்த்திங்கன்னா விசில் அடங்கிட்டு குக்கரை பார்த்திங்கன்னா திறந்தோடனே அந்த ஸ்பூனை வெளியில் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா அதில் தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டேன் பாப்பாவை கொடுக்குறதுக்காக. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவள் குடிப்பா. இதில் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பர் இல்லைனா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணி பார்த்திங்கன்னா பண்ணுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நேராக தஞ்சாவூர் கிளம்பியாச்சுங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் புது பஸ் ஸ்டாண்டில் தான் ஒரு கடையில் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருந்தாங்க குடியரசு தினங்கிறதுனால. நாங்கள் சோபாவும் ஹீட்டரும் மட்டும் பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு 3ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா பாப்பா அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா திங்ஸ் வாங்குறதுக்காக கடைக்கு போயிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா நெக் பீஸ் எல்லாம் நல்லா இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது மட்டும் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதில் 1-2 மட்டும் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப டயர்டாகிட்டு ஏன்னா ஃபுல்லாகவே அலைஞ்சதுனால ஒரு மாதிரியாகவே இருந்தது. அதுக்கப்புறம் வரும்போதே ஒரு டீயை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். பிடிச்சிருந்தோம்.